ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். அத்தியாயம் 27. அங்கிள், கொஞ்சம் உள்ள வாங்க என்றதும் கனகு உள்ளே வந்தார். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல உள்ள வருஷப்படி ஒவ்வொருத்தரா உள்ள வர சொல்லுங்க என்று இலக்கியா கூறவும், சரிம்மா என்றவர் வெளியே ஹாலில் காத்திருந்தவர்களிடம் சென்று ஒவ்வொருத்தராய் உள்ளே அனுப்பினார். கனகை அங்கேயே இருக்கும்படி சொல்ல அவரும் தொழில் சம்பந்தமான சில கேள்விகளை வந்தவர்களிடம் கேட்டார். குவாரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் அவர்களின் அனுபவத்தை கேட்டார். வந்திருந்த 10 பேரில் 2 பதில்கள் திருப்தியாய் இருக்க அவர்கள் பெயரை குறித்து வைத்துக் கொண்டாள். கனகிடம் அவர்களை பற்றி சொல்லி அவர் கருத்தை கேட்க அவரும் அதில் ஒருத்தனை சிபாரிசு செய்தார். அவனுக்கு தொழில்முறை அனுபவமும் இருந்தது. அவனது தந்தையை அவருக்கும் நல்ல பரிச்சயம் இருந்தது. நல்ல குடும்பம் என்பதால் அவனையே பரிந்துரை செய்தார். சரி அங்கிள், இவரை நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. நம்ம மணல் குவாரி, கருங்கல் குவாரி, லாரி ஆஃபீஸ், குடோன் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருங்க. டெய்லி எல்லா இடத்துலயும் என்னென்ன வேலை நடக்குதுன்னு இவருக்கு ரிப்போர்ட் வந்துடணும். டெய்லி இவர் எனக்கு ரிப்போர்ட் பண்ற போல இருக்கணும். புது ஆர்டருக்கு வெளியூர் போக வேண்டியிருந்தா போய் பேசி முடிச்சுட்டு வரணும். அப்புறம் இன்னும் இங்க என்னென்னலாம் ஒர்க் இருக்குன்னு நீங்க சொல்லி கொடுத்துருங்க. 1 மந்த் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவர் எதிர்பார்க்கிற சம்பளம் கொடுத்துடலாம். மற்றவங்க கிட்ட தேவைப்பட்டா அழைச்சிக்கிறோம்னு சொல்லி அனுப்பிடுங்க என்றாள் இலக்கியா. சரிம்மா, சொல்லிடுறேன் என்றவர் வெளியே சென்று மற்றவர்களிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த பையனை மட்டும் அழைத்து விவரங்களை சொல்லி நாளை வர சொல்லி அனுப்பினார். அப்போதும் ஒருவன் மட்டும் அங்கேயே அமர்ந்திருப்பதை கண்டவர், தம்பி, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுப்பா, நீ கிளம்பலாம். என்னை இன்னும் இன்டர்வியூக்கு கூப்பிடவே இல்லையே என்றான் அவன். ஓ சரி தம்பி, ஒருத்தரை செலக்ட் பண்ணி நாளைக்கு வரவும் சொல்லியாச்சு. உங்கள் அப்ளிகேஷன் இருக்கட்டும், வேணும்னா கூப்பிடுறோம். இப்போ நீங்கள் கிளம்புங்க என்று அவர் கூறவும், உங்க மேடமை வர சொல்லுங்க, என்னை ஏன் இன்டர்வியூ பண்ண கூப்பிடலன்னு எனக்கு தெரியணும் என்றான் அவன் அப்படியே அமர்ந்து கொண்டு. அடடா, இதென்ன தம்பி வம்பா போச்சு என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து வெளியே வந்தாள் இலக்கியா. அவளுக்கும் அவர்கள் பேசுவது கேட்கத்தான் செய்தது. அங்கிள், நீங்க போய் வேலையை பாருங்க, இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றதும் கனகு அவரது அறைக்கு செல்ல அவனிடம் திரும்பினாள். விக்ரம், என்ன அது, எதுக்கு இப்படி பண்றீங்க? நன்றாக மெலிந்திருந்தாள். முன்னிலும் எளிமையாக ஆனால் தெளிவாக இருப்பது போல தோன்றினாள். பேச்சில் ஒரு நிதானம் தெரிந்தது. எப்படி பண்ணேன்? எனக்கு இப்போதைக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு தான் அப்ளை பண்ணேன். அது ஒரு தப்பா? உன்கிட்ட வேலை செய்யற தகுதி கூட எனக்கு இல்லையா என்றான் அவனும். ஒரு நிமிடம் யோசித்தவள், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வந்துடுறேன் என்று அவள் அறைக்கு சென்றாள். அங்கிள், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு வந்தாள். வாங்க என்றவள் வேகமாய் முன்னே நடக்க கைப்பிடியை பிடித்து எழுந்தவன் காலை தாங்கி தாங்கி நடந்து வந்தான். திரும்பி பார்க்காமல் நடந்தவள் வாசலில் நின்ற காருக்கு சென்றதும் தான் அவன் மெல்ல நடந்து வருவதை கண்டாள். அவளது மனம் வேதனையில் விம்மியது. அவள் காரின் பின்பக்க கதவை திறந்துவிட அதை அடைத்துவிட்டு முன்னில் வந்து நின்றான். அவனை அவள் நேரடியாய் பார்க்காவிட்டாலும் அவன் அவளை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவளுக்கு ஒரு மாதிரி குறுகுறுப்பாய் இருந்தது. எதுவும் பேசாமல் முன்பக்க கதவை திறந்துவிட சிரமத்துடன் உள்ளே காலை எடுத்து வைத்து அமர்ந்து கொண்டான். காரை எடுத்தவள் சாலையில் கண்ணை பதித்தாள். அவனிடம் இனியும் பேசாமல் நாட்களை நீட்டி செல்வதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. தன்னால் தான் அவன் இப்படி கைத்தடியுடன் நடக்கிறான் என்பது அவளுக்கு வேதனையை கொடுத்தது. என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று எதுவும் தோன்றாவிட்டாலும் நிச்சயம் பேசிவிடுவது என்ற முடிவில் இருந்தாள். ஒதுக்குப்புறமாய் இருந்த ரெஸ்டாரண்டின் முன்பு காரை பார்க்கிங்கில் நிறுத்தினாள். விக்ரம், இறங்குங்க என்றவள் இறங்கி முன்னில் வந்து நின்றாள். கார் கதவை திறந்தவன் இறங்குவதற்காய் காலை எடுத்து கீழே வைக்கையில் வேதனையில் அவன் முகம் சுளிந்தது. புல்லட்டின் காயம் சரியாகிவிட்டாலும் உடைந்த எலும்பு கூடி வருவதற்கு 3 மாதத்திற்கு மேல் ஆகும் என்று டாக்டர்கள் கூறியிருந்தனர். கைத்தடியை வைத்துக்கொண்டு இறங்க தடுமாறியவனை கண்டு அவன் பக்கம் வந்து கார் கதவை பிடித்து கொண்டாள். அவளை சிறு புன்னகையுடன் நோக்கி கொண்டே இறங்கியவன் மெதுவாய் நடந்து வந்தான். அவனுக்கு தகுந்தது போல அவளும் மெதுவாகவே நடந்தாள். நீண்ட வழியின் இரு பக்கத்திலும் பசுமையான பூச்செடிகளும் மரங்களும் இதமாய் இருந்தது. மதிய நேரமானாலும் வெயிலின் சூடு தெரியாமல் இதமான காற்றோடு ரம்மியமாய் இருந்தது.
வெகு நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவளுடன் தனிமையில் நடப்பது மனதில் ஒரு புதுவித தெம்பை கொடுத்தது விக்ரம்க்கு. அமைதியாகவே நடந்தவளை நோக்கியவன், எப்படி இருக்க இலக்கியா என்று கேட்டான். வெகு நாட்களுக்கு பிறகு அவனது அக்கறையான அதே குரல் காதுக்குள் புகுந்தது. பழைய நட்பின் நாட்களையும் கலகலப்பையும் இழந்து போன சந்தோஷங்களையும் எல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவடுக்கில் தடவி சென்றது போலிருந்தது. அவனது உடல்நிலையை பற்றி அவள் இதுவரை எதுவுமே கேட்கவில்லை. இப்போதும் அவள் எப்படி இருக்கிறாள் என அக்கறையோடு கேட்கிறான். இவனது உண்மையான அன்பை ஏன் நான் மதிக்க மறுக்கிறேன்? மனதுக்குள் அவளையே திட்டிக் கொண்டாள். இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் எங்கோ பார்த்து கொண்டு. நான் நல்லா இல்லை இலக்கியா என்றான் அவன் சட்டென்று. அவளுக்கு ஏனோ அந்த வார்த்தைகள் வெகுவாய் வலித்தது. அவள் அமைதியாய் இருக்க தடியை தாங்கிக் கொண்டே நடந்தவன் தொடர்ந்தான். உன்னோட வாழ்க்கை இப்படியாக நானும் ஒரு காரணமோங்கிற கவலை என்ன கொல்லுது இலக்கியா. உன்னை பழைய மாதிரி கலகலன்னு பேசுற என் ஃப்ரெண்டாய் நீ பார்க்கவே முடியாதான்னு மனசு ஏங்குது. வலியோடு வந்தன அவனது வார்த்தைகள். அமைதியாய் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தாள் இலக்கியா. மேசையை சுற்றி 4 நாற்காலிகள் போடப்பட்டு தனித்தனி கேபினாய் பிரிக்கப்பட்டிருந்தன. ஒதுக்கமாய் இருந்த மேசையை தேர்ந்தெடுத்தவள், சாப்பிட்டு பேசுவோம் என்றவள் வாஷ்பேஷனை நோக்கி நகர்ந்தாள். என்றவன் வாஷ்பேஷனை நெருங்க கீழே போட்டிருந்த தரை விரிப்பை கவனிக்காமல் தடுக்கி விழப்போனான். வேகமாய் அவனது கையை பிடித்து கொண்ட இலக்கியா, பார்த்து வாங்க விக்ரம் என்று சொல்லிக்கொண்டு அவனது கையை பிடித்து அழைத்து சென்றாள். வெகு நாட்களுக்கு பிறகு அவளது விக்ரம் என்ற அழைப்பு அவனது காயம்பட்ட நெஞ்சுக்கு ஆறுதலாய் இருந்தது. நாற்காலியில் எதிரெதிராய் அமர்ந்தனர். என்ன சாப்பிட்றீங்க என்று அவனிடம் கேட்கவும், எனக்கு எதுவும் வேணாம், நீ சாப்பிடு என்றான் அவன். பணம் ஒன்றும் நீங்க கொடுக்க வேணாம், நான் கொடுத்துக்கிறேன், பயப்படாம என்ன வேணும்னு சொல்லுங்க என்று அவள் கூறவும் திகைப்புடன் நிமிர்ந்தவனை கண்டு புன்னகைத்தாள். அவள் சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவன். என்ன முழிக்கிறீங்க? பணத்தை நான் கொடுக்கிறேன், வேண்டியதை சாப்பிடுங்கன்னு சொன்னேன் என்றாள் மீண்டும். இலா, நீயா இப்படி பேசுன? எத்தனை நாள் ஆச்சு இப்படி ஜாலியா பேசி? அவன் ஆச்சரியமாய் கேட்டான். அதற்குள் பேரர் வர இருவருக்கும் ஜூஸ் மட்டும் கொண்டு வருமாறு சொன்னாள். ஏன், அந்த வீணா போனவளும் உங்க வலது கை வினோத்தும் இப்படிலாம் பேசுறது இல்லையா? நாக்கு அடமானம் வச்சிட்டாங்களா என்ன என்றவளை கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். இலா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனாலும் நம்பதான் முடியல என்று அவன் கூறவும் அவன் கையில் கிள்ளினாள். அவன் அலறவும், இப்ப நம்புறீங்களா என்று கேட்டாள். எத்தனை நாளாச்சு நீ என்னோட பேசி? இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட எப்படி இருக்கேன்னு கூட விசாரிக்கல, எனக்காக வருத்தப்படல. உன் வீட்டுல இருந்து அம்மா அடிக்கடி வந்து பாத்துட்டு போனாங்க, பாட்டி கூட போன்ல விசாரிச்சாங்க, நீ தான் எதுவுமே கேட்கல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல என்று அவன் குற்றப்பத்திரிகை வாசிக்க அவள் முறைத்தாள். ஓ, ஐயாவுக்கு தேங்க்ஸ் வேற சொல்லணுமோ? நினப்புதான் என்றவளின் முகம் உடனே மாறியிருந்தது. விக்ரம், நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். இத்தனை வருஷமா கூட இருந்தும் ஒரு துரோகத்தை கூட தரம் பிரிச்சு பார்க்க தெரியாம இருந்திருக்கேன். தகுதி இல்லாத இடத்துல என் காதலை வச்சு அந்த காதலையை கொச்சப்படுத்திட்டேன். என் அம்மா கழுத்துல தாலி அறுத்தவன் கையாலேயே என் கழுத்துல தாலி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் யோசிக்கும் போது நான் நானாவே இல்லை விக்ரம் என்று நிறுத்தியவள் தொடர்ந்தாள். எனக்காக ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நீங்க என்கிட்ட அந்த துரோகியை பத்தி சொன்னப்பவே நம்பி இருந்தா உங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்காதே. உங்களை முகத்திலேயே முழிக்காதீங்கன்னு கண்டபடி திட்டிட்டு உங்க முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? எனக்கு அந்த தகுதியே கிடையாது. உங்ககிட்ட ஒரே வார்த்தையில நன்றின்னு சொல்லிட்டா போதாது, உங்களை நான் திட்டுனதுக்கு ஒரே வார்த்தையில சாரின்னு சொன்னாலும் பத்தாது. வேதனையுடன் பேசினாலும் அவளது கண்கள் கலங்கவில்லை. இலா, ப்ளீஸ் வருத்தப்படாத. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ உன் வாழ்க்கையை மீட்டுட்டேன், ஆனா உன் சந்தோஷத்தை பறிச்சுட்டேனோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. எங்க நத்த மாதிரி வீட்டுக்குள்ளே சுருண்டு போயிருவியோன்னு பயந்தேன். நல்ல வேலை நீ இப்படி தெளிவா பேசுறது எனக்கும் தெம்பா இருக்கு. என் மேல வச்ச அன்புக்காக உயிரே கொடுத்த செயல்ல இறங்கின உங்களை புரிஞ்சுக்காம சுயநலத்துக்காக பிள்ளை மாதிரி வளர்த்த சொந்த மாமாவையே கொலை பண்ண அந்த துரோகிய தலையில வச்சு கொண்டாடுனதை நினைக்கும் போது எனக்கு நானே அருவறுத்து போறேன் விக்ரம். எப்படி உங்க முகத்துல முழிப்பேன் விக்ரம்? இப்போது அவளது கண்கள் லேசாய் கசிந்திருந்ததை உணர்ந்தான். என்னால உங்க முகத்தை பார்க்க முடியல. தகுதி இல்லாத இடத்துல வச்சு என் காதல் செத்து போயிருச்சு. நீங்களும் தகுதி இல்லாத இடத்துல உங்க அன்பை வைக்காதீங்க. என்னை பத்தி யோசிச்சு உங்க வாழ்க்கையை பாழாக்காதீங்க
என்றவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் முத்துக்களை அவசரமாய் துடைத்து கொண்டாள். ஒரு நிமிடம் அவளையே பார்த்தவன், ஹிலா, தகுதி இல்லாத இடத்துல வச்ச உன்னோட காதல் செத்து போயிடுச்சுன்னு நீயே சொல்லிட்ட. ஆனா என் காதலை நான் தகுதியான இடத்துல தான் வச்சிருக்கேன்னு நம்புறேன். அதுக்கு நீ நினைச்சா உயிர் கொடுக்க முடியும். குடுப்பியா? ஆவலுடன் கேட்டான் விக்ரம். அவனது நேரடியான கேள்வியை எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து போனான். விக்ரம். அவளது வார்த்தைகள் வேதனையுடன் ஒலித்தன. சிறகருந்த பட்டமாய் சிதறி பறக்கிறேன் நான். சிந்தையில் நிறைந்த காதலை சிதையில் தொலைக்க தவிக்கிறேன். சீதையாக நினைக்கிறேன் நான். ஆயினும் என் காதல் ராமன் மீது இல்லை. நீ ராவணன் என்று தெரியாமல் சிந்தை திளைத்த சித்திரத்தை நஞ்சென்று புரிந்திட்ட, நயவஞ்சகத்தை மனதிலிருந்து தொலைத்திட, சாம்பலாக பொசுக்கிட, தீக்குளிக்க வேண்டுமென்றே சீதையாக நினைக்கிறேன் நான். இலக்கணம் 28. இலக்கியாவின் அதிர்ந்த குரலையும் கோபமான முகத்தையும் கண்ட விக்ரம் அவனே தொடர்ந்தான். இலா, நான் ஒன்னும் பெரிய தியாகியோ ஆசையை திறந்த புத்தனோ இல்ல. என்னோட காதலும் வாழணும்னு சுயநலமா யோசிக்கிற சாதாரண மனுஷன்தான். ஒரு நிமிஷம் நான் சொல்றத நிதானமா கேட்டுக்கோ, அப்புறம் உன் பதில சொன்னா போதும் என்றவன் அழுகையை அடக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தவளை நோக்கி அமைதியாய் தொடர்ந்தான். அவன் முன்னில் உடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தானே அவனை பார்ப்பதை கூட தவிர்த்து வந்தாள். நமது மனது மிகவும் விந்தையானது. அதற்கு நம்பிக்கையான உரிமையுள்ள இடத்தில்தான் வேகமாய் கோபமும் கொள்கிறது. கவலையில் துவண்டு போகையில் அதே இடத்தில்தான் துவண்டு கரைந்தும் போகிறது. இப்போது அவள் கண்ணின் கண்ணீரும் அதையே உணர்த்தியது. அவள் கண்ணீர் கண்டு அவன் மனம் கனத்து போனது. ஹிலா, ஒரு துரோகிக்காக உன் வாழ்க்கை நாசமாகணுமா? உன்னோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு நினைச்சு பாட்டிமா உள்ளுக்குள்ளேயே உருகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அம்மா மனசுக்குள்ளேயே துடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? உன் காதலுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தனுக்காக உனக்குள்ளே உன்னை ஒதுக்கிட்டு இவங்களெல்லாம் வேதனைப்படுத்தணுமா? அது பாவம் இல்லையா? முக்கியமான உறவை இழந்து துடிக்கிற அவங்களுக்கு உன்னோட வாழ்க்கையும் ஒண்ணும் இல்லாம போயிடுமோங்கிற தவிப்பு இருக்காதா? அதுக்காகவாவது நீ மாறணும் இல்லையா? பழைய மாதிரி இருக்கணும். நிறுத்திவிட்டு பதிலுக்காய் அவளை நோக்க அவள் வாயை திறந்தாள். நானும் பழைய மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் விக்ரம். பட் என்னால முடியல. ஆனாலும் மாற ட்ரை பண்றேன். எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. உங்களோட இந்த நிலைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஏன் இத்தனை நாள் உங்களை வந்து பார்க்கலன்னு உங்களுக்கு என் மேல கோபம் வரலையா? உன் மேல கோபமா? எப்படி வருவீங்களா? சின்ன வயசுல இருந்து ஒருத்த மேல வச்சிருந்த நம்பிக்கையவே ஆயுதமா மாத்தி அவன் உன் முதுகுல குத்தி இருக்கான். நீ எப்படி தவிச்சு போயிருப்பியோன்னு தான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. நீ உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப பயந்தேன். உன்னை பார்த்து ஆறுதலா பேசக்கூட முடியாத சூழ்நிலை மேல கோவமா வந்துச்சு. நீ வரலனாலும் அம்மா வந்து என்னை பார்த்தாங்க. உனக்காக ரொம்ப அழுதாங்க. நானும் நீ இல்லாதப்ப சங்கவிய பார்க்க 2 முறை உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மாவோட பாட்டியோட வேதனைய என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுக்காகவாவது உன்னோட பேசணும்னு நினைச்சேன் என்றான் அவன். ஓ, எனக்கு தெரியாம இத்தனை வேலை நடந்திருக்கா? என்றவன். இலா, என் காதலை நீ ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் விருப்பம். பொய்யான ஒரு காதலுக்காக உண்மையான என் காதலை நீ தண்டிக்க மாட்டேன்னு நம்புறேன். அது நடக்கும்போது நடக்கட்டும் என்றவனை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அந்த பார்வை புதியதாய் இருந்தது. அப்படியே மனதை ஊடுருவும் பார்வை. சட்டென்று பார்வையை மாற்றிக்கொண்டவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். பின் அவனே தொடர்ந்தான். எனக்கு இப்போ ஒரு வேலை வேணும். போலீஸ்ல 6 மாசம் முடியாம ஜாயின் பண்ண முடியாது. அது வரைக்கும் உனக்காக வேலை செய்யறேனே, உன் வேலையில உதவியா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு வேலை போட்டு தருவீங்களா மேடம் என்றான் குறுகுறுவென்ற பார்வையுடன். இப்போ உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாமே. கால் இன்னும் கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் என்று அவள் கூறவும், வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்து எப்படி உடம்பு வந்துருச்சு பாத்தியா? இனியும் ரெஸ்ட் எடுத்தா போலீஸ்ல ஜாயின் பண்ண முடியாது என்றவனை நிமிர்ந்து பார்த்தாள். முன்னை விட சற்று குண்டாகி இருந்தான். வீட்டில் முழு நேரம் ஓய்வில் இருந்ததால் நன்றாக கலர் வைத்திருந்தான். மொத்தத்தில் முன்னை விட அழகாய் இருந்தான். அவனை ஆராய்ச்சியுடன் தழுவிய அவளது பார்வையை கண்டு சிரித்து கொண்டவன், அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளே இருந்தா எனக்கும் மூச்சு முற்ற மாதிரி இருக்கு. வேற எங்கேயும் இந்த நிலைமையில எனக்கு வேலையும் கிடைக்காது. அதான் உன்கிட்ட கேட்டேன். கொஞ்சம் தயவு பண்ணுங்க மேடம் என்றான் கைகூப்பி கொண்டே. அவன் செய்கையை கண்டு உதட்டில் முளைத்த சிறு புன்னகையை உள்ளுக்குள்ளே மறைத்து கொண்டவள், ஓகே விக்ரம், வேலை தர்றேன், ஆனா சம்பளம் கேட்க கூடாது என்று கூறினாள். அதென்ன அப்படி ஒரு வேலை என்றான் அவன்.
உங்களுக்கு அனுபவம் இல்லையே, அதனால வேலை பழகுற வரைக்கும் நோ சம்பளம். இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க என்றாள் அவள். உன்னோடு இருக்கும் வேலையே எனக்கு சுப வேலை, அதற்கு சம்பளம் எதற்கு என்று நினைத்து கொண்டவன் ஓகே என்று சொன்னான். சரி, நாளைக்கு குவாரி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க என்று கூறினாள். தேங்க்ஸ் மேடம், ஒரு சின்ன விண்ணப்பம் என்று கெஞ்சலுடன் கூறவும், என்ன விண்ணப்பம் என்றாள் கேள்வியுடன். சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு பிக்கப் ட்ராப்க்கு மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் என்றான் அவன் பாவமாய் காலை பார்த்து கொண்டே. சரி விக்ரம், டெய்லி நானே உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ ஏதாவது சாப்பிடலாமா என்று அவள் கேட்கவும், ஓ சாப்பிடலாமே என்றதும் பேரரை அழைத்து இருவருக்கும் வேண்டியதை கூறினாள். சாப்பிட்டு முடித்து கிளம்பியதும், உங்களை வீட்டில் விட்டுறவா விக்ரம் என்று கேட்டாள். இல்லை, வினோதனியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உனக்கு இப்போ டைம் இருந்தா என்ன அங்கே ட்ராப் பண்ணிடுறியா என்று விக்ரம் கேட்கவும், நானும் அவளை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன், போகலாம் என்றவள் காரை வினோதினியின் காப்பகத்துக்கு விரட்டினாள். டாக்டரின் முன்னில் அமர்ந்திருந்த விக்ரமும் இலக்கியாவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர், வினோதினி இன்னைக்கு நார்மலா பேசினாளா என்றான் விக்ரம் சந்தோஷத்துடன். ஆமா மிஸ்டர், இன்னைக்கு காலையில நர்ஸ் கிட்ட நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் நினைவில்லை, ஆனா இப்போதைய சூழ்நிலையை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இனி பழைய நினைவுகள் வர்றதுக்கு சான்ஸே இல்லை டாக்டர். குழந்தையும் மறந்துட்டாங்களா? இலக்கியா கவலையுடன் கேட்டாள். அப்படி இல்லம்மா, இத்தனை நாள் பழைய நினைவுகள் இல்லைனாலும் குழந்தைய அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சது. இப்பவும் தெரியலாம், ஆனா அது அவங்க குழந்தைன்னு நம்ம சொன்னாதான் புரியும். இப்ப அவங்களையே யாருன்னு தெரியாம இருக்காங்க. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லி புரிய வச்சா போதும். இனி அவங்களுக்கு எங்க ட்ரீட்மெண்ட்டை விட அன்பும் அனுசரணையும் தான் பெஸ்ட் மெடிசின். அதனால வினோதினியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறதுனாலும் பண்ணிக்கலாம். நானே உங்களுக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வந்ததும் நல்லதா போயிருச்சு என்றார் அவர். குழப்பத்துடன் இலக்கியா அவர் சொன்னதை யோசித்து கொண்டிருந்தாள். சரி டாக்டர், நீங்க வினோதினியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க, நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் என்று விக்ரம் கூறினான். ஓகே சார், நீங்க போய் வினோதினியை பாருங்க, நான் டிஸ்சார்ஜுக்கு ரெடி பண்ண சொல்லிடுறேன் என்றவர் இன்டர்காமில் யாரையும் அழைத்து விவரங்களை கூற இலக்கியாவும் விக்ரமும் வெளியே வந்தனர். விக்ரம், ஒரு நிமிஷம் என்று இலக்கியா வராண்டாவில் நிற்கவும் விக்ரமும் நின்றான். என்ன இல்லா கேட்டவனை நோக்கியவள், விக்ரம், வினோதினிக்கு எல்லாமே மறந்து போனது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். அந்த துரோகியால பாதிக்கப்பட்ட அவளோட வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணணும். என்ன கல்யாணம் பண்றதுக்காகத்தானே அவளை கொல்ல பார்த்து இப்படிலாம் ஆயிடுச்சு. அதனால அவளும் ஏன் பொறுப்பு தான். அவ எங்க வீட்டுக்கே வரட்டும், குழந்தைய நினைவிற்கான பார்த்துட்டு என்ன சொல்லணும்னு யோசிச்சு சொல்லிக்கலாம் என்றாள் இலக்கியா. அந்த துரோகியால பாதிக்கப்பட்ட எல்லாரும் உன் பொறுப்புன்னு சொல்றியே, நானும் அவனால பாதிக்கப்பட்டவன் தானே, என்னை பத்தி மட்டும் யோசிக்க மாட்ட. கேட்டுக்கொண்டே அவன் காலை தாங்கிக் கொண்டு வினோதினியின் அறை நோக்கி நகர்ந்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் ஓங்கி அறைந்தது போல் இருந்தது. யோசித்துக் கொண்டே அவளும் அவனை தொடர்ந்தாள். எங்கோ ஜன்னலுக்கு வெளியே தொலைந்து போன நினைவுகளை தேடி பார்வையை பதித்திருந்த வினோதினி காலடி ஓசையில் திரும்பினாள். தலைவாரி பளிச்சென்று தெளிவாய் இருந்தாள். உள்ளே வந்தவர்களை நெற்றியை சுருக்கி நினைவடிக்கில் தேடிக்கொண்டிருந்தவளை சிறு புன்னகையுடன் நெருங்கினான் விக்ரம். கைத்தடியுடன் காலை தாங்கி தாங்கி வருவதை யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வினோதினி. அங்கிருந்த டியூட்டி நர்ஸ் அவளுடைய மெடிக்கல் ரெக்கார்டில் ஏதோ பார்த்து கொண்டிருக்க இவர்களை கண்டதும் பரிச்சயமாய் சிரித்தார். வாங்க சார் என்றவள். வினோதினி, இவங்களை யாருன்னு உனக்கு தெரியுதா பாரு என்று புன்னகையுடன் கேட்டாள். எப்படிமா இருக்க? அன்போடு கேட்டவனின் அருகில் அவளையே பார்த்து கொண்டு நின்ற கருத்த மெலிந்த பெண்ணை கண்டு குழப்பத்துடன் யோசித்தாள் வினோதினி. நீங்க தான் என் அண்ணனா? நெற்றியை சுருக்கி கொண்டு குழப்பத்துடனே கேட்டாள். நர்ஸ் அவளிடம் அழைத்து போக அண்ணன் வருவார் என்று கூறியதை வைத்தே வினோதினி அப்படி கேட்டாள். அதை கேட்டதும் அங்கிருந்தவர்களின் முகம் பிரகாசமாக மாற அவள் சொன்னது சரி என்று நினைத்து கொண்டாள். அட, இப்ப இவங்களையும் யாருன்னு சொல்லு பாப்போம் என்றாள் அந்த நர்ஸ். இலக்கியாவின் முகம் அவள் என்ன சொல்ல போகிறாளோ என்று குழப்பமும் அச்சமும் சேர்ந்து பிரதிபலித்தது. அவளை நன்றாக உற்று பார்த்த வினோதினி, இவங்க என் அண்ணியா என்றாள் கேள்வியுடன். அதை கேட்டதும் விக்ரமின் முகம் மேலும் பிரகாசமாக இலக்கியாவின் முகத்தில் சிறு கோபம் தோன்றி மறைந்தது.
ஒரு துரோகியின் மனைவியாய் வாழ்ந்து குழந்தையும் பெற்றெடுத்து அந்த துரோகியாலேயே பழைய நினைவுகளை இழந்துவிட்ட அவளது நிலை தன்னை விட சற்று மெச்சப்பட்டதாகவே அவளுக்கு தோன்றியது. மறதியும் சில நேரம் மருந்துதானே. தன்னை போல யோசித்து மனதை ரணமாக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லாமல் போயிற்றே. அவள் யோசித்துக் கொண்டிருக்க அவள் எதுவுமே பேசாமல் இருப்பதை கண்ட விக்ரம் அவளுக்கு கோபமோ என்று நினைத்து கொண்டான். ஃபினோமா, எல்லாத்தையும் விவரமா வீட்டுல போய் பேசிக்கலாம், நீ சீக்கிரம் கிளம்பு அன்போடு கூறியவனை பார்த்தவள், எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்க இருக்கேன்? நம்ம வீடு எங்க இருக்கு? எப்படி இங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே நினைவு வர மாட்டேங்குது. நீங்களாம் யாருன்னு கூட எனக்கு தெரியல. இங்க உள்ள நர்ஸ் கிட்ட கேட்டாலும் எதுவுமே யோசிக்காம அமைதியா இருன்னு சொல்றாங்க. மனதில் உள்ள குழப்பங்களை கேள்வியாய் அவள் அடுக்கி கொண்டிருக்க அவளுக்கு எங்கே தொடங்கி எப்படி சொல்வது என புரியாமல் திகைத்தான் விக்ரம். இலக்கியாவின் முகத்திலும் குழப்பம் தெரிந்தது. வினோதினி, இப்ப நீ எதையும் யோசிக்காம அமைதியாரு, வீட்டுக்கு போய் உனக்கு எல்லாத்தையும் சொல்றோம் என்று இலக்கியா கூறவும், எனக்கு எதுவுமே தெரியாம யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குது. நீங்க என் அண்ணி தானே என்று அவள் மீண்டும் கேட்டாள். அவள் எதுவும் சொல்லாமல் இருந்ததால் அவளை அண்ணி என்றே வினோதினி முடிவு செய்து விட்டாள். இப்போது இலக்கியா மேலும் குழம்பினாள். அவர்களுக்குள்ள உறவு முறையை எப்படி சொல்வாள்? சத்யா என்ற துரோகியின் கையால் ஆசையோட தாலியை வாங்கி கொண்ட அறிவில்லா ஜென்மங்கள் தான் இருவரும் என்று இப்போது அவளுக்கு விளக்கவும் முடியாதே. எனவே என்ன சொல்வதென்று அவள் முழித்து கொண்டிருந்தாள். வினோதினி, நீ ரொம்ப யோசிக்காதமா, எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நீ யோசிச்சு குழப்பிக்காத என்றான் விக்ரம். அவனுக்கும் இப்போது சற்று கவலையாய் இருந்தது. கிளம்பும் முன்னே அன்னையை அழைத்து வினோதினி பற்றிய விவரத்தை தெரியப்படுத்தியிருந்தாள் இலக்கியா. வீட்டின் முன்னில் காரை நிறுத்திவிட்டு இலக்கியா இறங்கினாள். அவளை தொடர்ந்து வினோதினியும் இறங்க அவளது கண்கள் சுற்றுப்புறத்தில் பரிச்சயம் தேடி நாலா பக்கமும் சுழன்றது. நம்பினேன் உன்னை நான் பெற்ற தாயை போல், கொண்டாடிய தந்தை போல், எனக்குள் உள்ள என்னை போல். எண்ணியதெல்லாம் வெறும் எண்ணத்தில் கரைந்ததே. துரோகத்தின் வாள் கொண்டு குத்திவிட்டாய் முதுகில். உயிர் போகாவிட்டாலும் உயிருள்ள ஜடமாகினேன் நான். விஷத்துக்கும் அமுதுக்கும் வித்தியாசம் அறியா என்னை கண்டு எள்ளி நகையாடுகிறது விதியும். துரோகத்தில் வீழ்வேனா? துயரத்தில் மடிவேனா? தூயவனின் கரம் பிடித்து என் தோஷம் களைவேனா? விதியின் விளையாட்டில் தள்ளாடுகிறேன் நான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.